நம்ம எல்லாருமே இந்த கூட பார்த்துருப்போம். ஒரு கொக்கி மாதிரி வந்து ஒரு டூம் வந்து அப்புறம் நீல குழாய் மாதிரி இருக்கும். ஆனா கூட்டுக்குள்ள என்ன பார்த்துருப்போமா? அந்த குஞ்சுகளுக்கும் தாய்க்கு மட்டும் தெரியும் கூட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு. இப்போ உங்களை என்ன காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்க சொல்லலாம், ஏன்னா ஒரு ஃபேமிலி அழிச்சிட்ட, ஒரு கூட பிரிச்சிட்ட அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஒரு கிணத்துல கட்டி இருந்துச்சு, அங்க பராமரிப்பு பண்ணு சொல்லிட்டு அந்த மரத்தெல்லாம் பிச்சு போட்டாங்க. அப்ப அது வெளியே கூட தான் எடுத்து வந்திருக்கேன். மற்றபடி எந்த ஒரு ஃபேமிலியும் கெடுக்கல, எதையும் பிரிக்கல நான். இந்த கூட்டுக்குள்ள ஒரு சின்ன ரேக் மாதிரி இருக்கு. இப்போ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா களிமண் இருக்கு. இந்த களிமண் ஏன் இருக்கு அப்படின்னா, அது க்ளோஸா இருக்கும்போது கூடு இருட்டா இருக்கும். அப்ப குஞ்சுகள் பயப்படும். அதனால தாய்க்குரு என்ன செய்யணும்னா, அந்த மண்ணை களிமண் எடுத்து உள்ள வச்சு மின்மினி பூச்சியை பிடிச்சிட்டு வந்து தலையை உள்ள சுருகி வச்சிரும். அப்ப அந்த பின்னாடி மின்னிட்டே இருக்குமா, அது விடிய உள்ள மின்னிட்டே இருக்கும். செத்த பிறகு காலை செத்துரும். செத்த பிறகு அதையே எடுத்து குஞ்சுக்கு இறையா கொடுத்துரும். இப்படி மின்னிட்டே இருக்கனால அதுக்கு நைட் லைட் மாதிரி இருக்கும். 2 காசுக்கு 5 குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் நம் தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் உள்ள தலைமுடி எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆம், நம் ஆண்டவர் இயேசு பார்வையில் நாம் விசேஷித்தவர்கள்.